இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பார்த்தேன்னா எல்லோவா கறந்துருக்கு பால். இதுதான் சீம் பால் சொல்லுவாங்க. ஏன் வராரு? அம்மா வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். குட்டி இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குதான் மாடு குட்டி போட்டிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அம்மா வீட்டுக்கு தான் போறேன். அம்மா உங்க அம்மா இங்கதான் இருக்கிறாங்க. நம்ம தாத்தா வீட்டுக்கு போறேன்டி. ஆயோ தாத்தா பாக்க போலாமா? தாத்தா தாத்தா எப்படி போலாம்? பைக்ல போலாமா கார்ல போலாமா? கார் இல்ல பைக்ல தான் போறோம். அப்ப எதுக்கு நான் சும்மா அந்த எதுக்கு என்ன கேட்டேன்னு சொல்லி சொல்ல போறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்காங்க, சோ அதனால தான் போறோம். சோ போய் பாக்கலாம். ஓகே போலாமா? ஓகே. மளிகை ஜாமான் வாங்கிட்டியா? இப்பெல்லாம் வந்து ஊருக்கு போனா ஸ்நாக்ஸ் வாங்கி போறது கிடையாது. வீட்டுல போன் வச்சு காய்கறி இல்லையா, இல்ல மளிகை ஜாமான் இல்லையா, என்ன வேணும்னு சொல்லுங்க சொல்லிட்டு இதே வாங்கி போறோம். ஏன்னா 2 பேருக்குமே சுகர் பிபி அது இதுன்னு இருக்கு. அதனால ஸ்நாக்ஸ் ஐட்டமே இப்பெல்லாம் வாங்குறது இல்ல. ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும். ஃப்ரூட்ஸ் வாங்கினா வாங்கலாம். அது ஃப்ரூட்ஸ் வாங்கி போனாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. வாங்கி போனா நாங்க அங்க இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு வந்துரும் நாங்களே. சரி இதை எடுத்து வச்சிடலாமா? சாப்பிட்டு போலாம். சரி. ஜெஷிதா பிரியாணி நல்லா இருக்கா? சூப்பர். நல்ல டேஸ்டா தான் இருக்கு. அவளை கழுவுறதான் கஷ்டம். லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு கலந்தோம். கலந்து ஒரு வேலை இருந்தது, அதனால வந்து வீட்டுல சமைக்கல சார். கல தோசை பிஸியாவே இருந்தோம். ஆமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்டே போறோம். அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, மாடு ஓடிட்டு போயிருப்பாங்கல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். சிக்கன் பிரியாணி சூப்பரா இருக்கு. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். முக்கியமா இந்த கத்திரிக்காய் தான் நல்லா டேஸ்டா இருக்கு. தூங்கினே வர்றாரு அவரு. ரொம்ப தூரம் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில எங்கேயுமே நிறுத்தாம வந்தாரா, முடியல. அதனாலதான் இறங்கி வந்து ரிலாக்ஸா நிக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா சும்மா இறங்கி வந்து சுக்கங்காய் இருக்குது. சுக்கங்காய் வட்டை போட்டு பழத்துக்குலாம் வந்து சைடு வச்சா சூப்பரா இருக்கும். பட் ஆனா வெயில் நாள்லன்னா காய வச்சா நல்லா காஞ்சிரும். எங்க எது பார்த்தாலும் உடனே இது பண்ண வேண்டியது. பழம் இங்க இருக்கு பாருங்க, தர்பூசணிக்காய் மாதிரி நல்லா குட்டி தர்பூசணின்னு சொல்லுவாங்க. அது பாருங்க தர்பூசணி மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே தர்பூசணி மாதிரி இல்ல, ஆனா அது வந்து இது வந்து சுக்கங்காய். யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெயிலே காயில, அப்படியே லைட்டா வந்து மூடி தூரலா வந்து போட்டு நிப்பாட்டுறாங்க. இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. 3 மணி ஆகுது. சூரியன் இப்படிதான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். மழையே இல்ல, இப்படிதான் இருக்குது காலையில இருந்தே. என்ன ஜெசிகா என்னமா கொல்லிக்காட்டை காட்டின்னு இருக்க? ஏதோ ஊர் போலாங்க. ஆமா, ஏதாவது ஒரு டீ கடை ஒரு ஜூஸ் கடையா பார்த்து நிறுத்தினா பரவாயில்ல. நீ நல்லா ஒட்ட கார்ல நிப்பாட்டி வச்சிரு, ரோட்ல நிறுத்தி வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹைவேஸ்ல ஒரு டீ கடை கூட கிடையாது. அங்க டோல்கேட் கிட்டே இருந்தது. என்ன அந்த டோல்கேட் கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல. புதுசா இப்ப போட்டதில்ல. ஆமா, இன்னும் வந்து ஓபன் பண்ணவே இல்லை இந்த பைபாஸ். இன்னும் கிடையாது. ஊர் பக்கம் போனாதான் இருக்கும். அது நம்ம வீட்டுக்கே போயிடலாம். சரி தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். தாத்தாவுக்கான ஆயாக்கான யாருமே காணாம எங்க போய்க்கிறாங்கன்னு தெரியலமா. அம்மா வந்து மாடு ஓட்டி போயிறாங்க. அப்ப என்ன வெளில போயிருப்பாரு. எவ்வளவு நேரம் தான் வீட்டு உள்ளாரே இருப்பாரு. என்ன வெளில போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்தாச்சு. ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். தாத்தா எங்கம்மா? தாத்தா சரி எங்க போயிரு, அவருக்கு தெரியும் அவருக்கு எங்க போயிருப்பாரு. ஆமா, தாத்தா கூட போயிருக்காருல்ல, வந்த கரைக்கு போவாரு தாத்தா. அவ்வளவுதான், நம்ம ரெஸ்ட் எடுப்போம், வந்தா பாத்துக்கலாம். எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறு. இப்பதான் வந்தீங்க வீட்டுக்கு. பசி எடுக்காதா ஃப்ரெண்ட்ஸ்? வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் உட்காந்து இருந்தாங்கன்னா யாருமே காணா. அத்தையை காணா, மாமாவை காணா, யாரையும் காணா, தாத்தாயே காணா. உள்ள போய் சோறு போட்டு வந்து சாப்பிடுறீங்க. நான் இங்கதான் உட்காந்துட்டு இருந்தேன். இவதான் போயிட்டு சாப்பாடு எல்லாம் கீழே தானே வச்சிருக்காங்க. சாப்பாடு ரசம் எல்லாத்தையும் வந்து கை விட்டு ஆட்டிட்டு இருந்தேன். சரி சொல்லி சாப்பாடு போட்டு வந்து கொடுத்துட்டேன். நல்லா இருக்குதாமா? பிரியாணி சாப்பிடவே இல்ல. முட்டை தான் சாப்பிட்டா. முட்டை சாப்பிட்டா கொஞ்சம் சிக்கன் பீஸ் சாப்பிட்டா, அவ்வளவுதான். பிரியாணி சாப்பிடவே இல்ல. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. பாத்திரம் இவ்வளவு பெருசு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெகுலா ரவுண்ட் தட்டு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. கொஞ்சம் தான் பிரியாணி இருந்தது. ஒரு ஆள் சாப்பிடறத விட கம்மியா தான் இருக்குது. ஆமா, எனக்கே பத்தல் பாத்துக்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். சரி குட்டி பொண்ணு பசி எதுன்னு சொன்னால அப்படியே நம்மளும் கூட ரசம் சாப்பிடலாம்னு சாப்பிடறேன்.
ரசம் வச்சு சோறு வச்சு வச்சிருக்காங்க அம்மா. சரி சரியா இவங்க நம்ம ஊட்டம் கிடையாது, அவரே சாப்பிடணும். ஆமா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போச்சு. இப்பதான் வந்து அப்பா வராரு, பார்த்தோன்னே தத்தான்றாரு. இவ வந்ததுல இருந்து தண்ணி தான்ப்பா ஆடிட்டு இருக்கா. எங்க போயிருந்தோம் நாங்க 4 மணிக்கு வந்தோம். 4 மணிக்கு வந்தீங்க? ஆமா சும்மா தான் பல்ல எதுக்கிட்டு வராங்க. ஜெஷிதா என்ன ஜெஷிதா இங்க வந்தாதான் ஜாலி. யாருமா? நாங்கெல்லாம் இல்ல, ஒண்ணும் இல்ல, காண தேடுறாரு. முன்னாடி பாத்ததுல அதெல்லாம் தேடி நடக்கிறாரு பூனைய. மாதுளம்பழம் சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதா தாத்தாக்கு நீ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தியா? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தியா தாத்தாக்கு? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தியா? நீ வாங்கிட்டு வந்தியா? எங்க எங்க இருக்குயா? கடையில தான் இருக்குதா? கடையில இருக்கியா? இவரு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரல, இருக்கிறத வந்த உடனே எடுத்து வச்சு சாப்பிட்டுங்கிறாரு. வாங்கிட்டு வரல பத்தியா? கடையில தான் இருக்கான், கை கட்டுறா பாரு. கடையில இருக்குதா? யாரு போய் வாங்கி இருக்கா? அப்பா சொல்லு. வெரி குட். ஜெஷிதா ஏன்னு வர்றாரு அம்மா. ஜெஷிதா ஆயா சொல்ல. ஆயா மாடு அடிக்கிறாரா? மாடு ஓட்டுறாரு. மாடா ஓட்டுற ஜெஷிதா? போட்டு போறோமா? மாடு ஓட்டிட்டு அத்தை வந்துட்டாங்க. ஆயா 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 ஓடியாரு அவரு அங்க இருந்து. ஆமா மண்ணில் விளையாடலாம்ல ஜாலியா. மண்ணில் விளையாடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா குண்டுமல்லி பூ கட்டிட்டேன். எத்தனை முழம்? 3 முழம் இருக்கும், நல்லா தாராளமா. ஃப்ரெண்ட்ஸ் 50 ரூபாய்க்கு பூ வாங்கி கட்டியிருக்காரு சங்கீதா, குண்டு மல்லி. 2 நாளைக்கு வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா நானும் போட்டோக்கு போட நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம முழமா வாங்குறத விட அரும்பா வாங்கி கட்டினா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ நான் வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூ இருக்குது. ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து டப்பாவில் போட்டு வச்சோன்னா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ரோஸ் கொடுத்தாங்க, அந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வச்சு கட்டிக்கணும். நம்ம ஊருக்கு வந்தோம் இல்லையா, வந்த வேலை வந்து முடிஞ்சது. ஆக்சுவலி எதுக்காக வந்தோம்னா என்னோட பெரியப்பாவுக்கு இன்னைக்கு தேவசம், தலை தேவசம், அதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ போய் சாமி எல்லாம் படைச்சிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா தான் வந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா நம்ம வீட்டுக்கு ஒரு நியூ கெஸ்ட் வந்து வந்துட்டாங்க. ஜஷிதாக்கு தம்பி. ஜஷிதாக்கு தம்பியா? ஆமா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். குட்டி இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குதான் மாடு குட்டி போட்டிருக்கு. ஆமா, கண்ணுக்குட்டி, கெடா கண்ணுக்குட்டி வந்து போட்டுருக்குது. அதான் சீம்பால் கறந்துட்டு இருக்காங்க. குட்டி பொண்ணு எவ்வளவு ஹாப்பி பாரு. ஜஷிதா குட்டி பையன் கூட்டு போயிடலாமாடி? என்னமா வீட்டுக்கு கூட்டு போலாமா? நம்ம கண்ணுக்குட்டி எடுத்து போலாம் வீட்டுக்கா? எவ்வளவு அழகா இருக்கு குட்டியோண்டு. இந்த டைம் ரொம்ப குட்டியா இருக்கு, நல்லா அழகா இருக்கு. பால் குடி குடி குடி. சீம்பால் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. கண்ணு போட்ட ஒரு 3 நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். மேக்சிமம் 5 நாள் வந்து பாத்தீங்கன்னா பால் கிடைக்கும். சோ நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு கண்ணு போட்டுருக்கு. அம்மா வந்து மாடு கண்ணு போட்டா கூப்பிடுற வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்த நேரம் மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டுருச்சு. சோ வந்து அதான் பால் கறந்துட்டு இருக்காங்க. நிறைய கறக்க கூடாது, கொஞ்சமா கறந்துங்க. ஏன்னா கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா குடிக்கும் அந்த பால். அந்த இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு தீனி எல்லாம் பில்லு எல்லாம் சாப்பிட முடியாது, பில்லு வைக்கலாம், பால் மட்டும் தான் விளையாடி கிடப்பாரு. அதனால கொஞ்சமா நமக்காக வந்து பால் எடுத்துக்கலாம். மஞ்சளா இருக்கும் பால் நல்லா. லாஸ்ட் டைம் பாப்பா பிறந்திருக்கும் போது ஒரு கண்ணு போடுது. இந்த மாதிரிதான் கண்ணு போடுதா? 2வது கண்ணு போட்டுருச்சு. அந்த கண்ணுக்குட்டி இங்கதான் இருக்குது, அங்க இருக்கு பாருங்க, அதுவும் இருக்கு பாரு. ஜஷிதா பிறக்கும் போது போட்ட கண்ணுக்குட்டி அதான். இன்னும் கொஞ்ச நாள்ல மாடாயிடும் அது. தம்பி பிறந்துச்சு அதுக்கு. ஜஷிதாக்கு எப்ப தம்பி பிறக்கும் தெரியலையே. ஆமா பிறகு பாருங்க, பிறக்கும்
வருவான். எங்க அம்மா வந்து ஜெசிதாக்கு எப்ப தம்பி பிறக்கும் ஒரு பையன் பெத்துக்கோன்னு எப்பயுமே ஜாலியா சொல்லுவாங்க. மாடு வந்து காலையில வந்து கெடா கண்ணுக்குட்டி போட்டுருச்சு, பையன் போட்டுட்டு அதுல இருந்து ஐயோ பொட்டை கண்ணுக்குட்டியா போட்டிருக்குன்னு நினைச்சேன். ஒரே வருத்தப்பட்டு இருக்குதாங்க. ஏமா வீட்டுல மட்டும் பையன் வேணுமா, மாட்டுக்கு மட்டும் பொண்ணு வேணுமா பாத்துக்க. இது வந்து வித்துருவாங்க. கண்ணுக்குட்டி மாடு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் வளர்ந்தோடனே வித்துருவாங்க. நம்ம பொட்டை கண்ணுக்குட்டினா நம்ம கூட வச்சுக்கலாம், மறுபடியும் அது வந்து பால். ஆமா வா இங்க பாருங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பால். இதுதான் சீம்பால் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் இதுதான். நீ கொஞ்சம் எடுத்து எனக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுமா. ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஆமா எப்பயுமே வந்து கண்ணு போட்டா வாவான்னு சொன்னா கட்சியில அவரு வந்த உடனே கண்ணு போட்டு எவ்வளவு அதிர்ஷ்டம். பாம்பு பார்த்து சொல்றாரு அவரு. ஒரு பாம்பு போச்சு இப்படிதான். சரி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஷால்லாம் எடுத்து நான் சுருட்டி வச்சுட்டேன், ஏன்னா அது வந்து புடவை மாதிரி நீட்டா இருக்கும். அதை பிடிச்சிட்டு பாப்பா பிடிச்சின்னு போதெல்லாம் கம்ஃபர்டபுளாவே இருக்காது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு, போயிட்டு வரோம். பாய் பாய் பாய். டாடா சொல்லு. டாடா சொல்லு. மழை வர மாதிரி இருக்கு, இப்பதான் விட்டு இருக்கு லைட்டா. அது மழை வரதுக்கு முன்னாடி ஓடி போயிடணும். சரி ஓரமா பாத்துக்கோங்க. சரிம்மா பாய்மா. பாய் சசிதா பாய். வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நுங்கு வித்தாங்களா, இந்த பாருங்க எவ்வளவு நுங்கு, ஒரு நுங்கு எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் கை உள்ளங்கை சைஸ் இருக்கு. அதனால நுங்கு வாங்கிட்டு வந்தோம். சீசனே முடிய போகுது இல்லையா, இப்ப கிடைச்சுதா, அதனால வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா வந்து பாத்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டோம். நுங்கு சாப்பிடறதுக்கு ஆவலா இருக்காரு ஜெஷிதா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உரிச்சு தரணுமா பாரு. உரிச்சு கொடுன்றா. எப்படி உரிச்சு தருவா? அப்பா உரிச்சு தரட்டாமா? என்ன பண்ணுனா எப்படி கட்டின இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதே வண்டியில உட்காந்துனே ஒரு 4-5 சாப்பிட்டுனாங்க. சரி இத உட்காந்து சாப்பிட்டு போலாம், ரொம்ப நேரம் லாங் டிராவல் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து சாப்பிட போறோம். ஜெஷிதா இப்ப 2 கையால பிடிக்கிறாரு பாரு. அப்பா உரிச்சு தரட்டாமா? அப்படிதான் உரிக்கணும். குட் கேர். உரிச்சு தரா. சூப்பரா இருக்கு ஜெஷிதா. அப்பா சாப்பிடுறது, அப்பா உரிச்சு கொடுத்த நுங்க எப்படி ஆவலா சாப்பிடுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மாக்கு கொஞ்சம் தாயாண்டி. சூப்பரா இருக்கு நுங்கு, நல்லா சாஃப்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் ஓவர். லஞ்ச் நுங்கு தானா? ஐஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது உண்மையாலுமே ஆப்பிள் சைஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காத்தோட மரம். லொகேஷன் அல்டிமேட்டா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு எள்ளு தோட்டம் நினைக்கிறேன். எள்ளு தோட்டத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அறுத்துட்டாங்க, அறுத்து காலம் கட்டி எடுத்துட்டாங்க. இதெல்லாம் அந்த இது கீழே உழுந்து மறுபடியும் முளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அறுத்து இருக்காங்கல்ல, அறுத்ததுலயே முளைஞ்சிருக்கு. நுங்கு காட்டே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இவ்வளவு பெரிய கலனையா இருக்குது. நுங்கு எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு பெரிய நுங்கு நாங்க பார்த்ததே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி. அவரு தண்ணி குடிக்கிறது கேக்குறா பாரு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வீட்டுக்கு போய் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பேபி வந்து முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டேன். நானும் குட்டி பண்ண மாட்டோம், சாப்பிட்டு உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மெத்தப்படி கேட்டுக்கிட்டு வந்து. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். பாய் சொல்லு ஜெஷிதா. பாய் ஹைத்தன் சொல்லு. டாடா. டாடா பாய். பாய் சொல்லு, ஹைத்தன் சொல்லு. பாய். Cute girl. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.